ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எனக்கு வந்த ஒரு சில ஆர்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். எனக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா முட்டை மிட்டாயும் ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனியும் ஆர்டர் வந்தது. ஸோ அந்த ரெசிபி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணலை. ஒரு சில விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய கேக் பேக்கிங் வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணுவேன். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாகவே ஹோம் பேக்கிங் கற்றுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் ஒரு ஹோம் பேக்கர் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த முட்டை மிட்டாய் எனக்கு சேலத்துலேருந்து ஒரு சிஸ்டர் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க நம்ம சேனல் பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நினைக்கிறேன். ஸோ அவங்க நம்ம சேனல் பார்த்துட்டு தான் நமக்கு இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த முட்டை மிட்டாய் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி தூத்துக்குடியிலேருந்து ஒரு சிஸ்டர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி நான் ரெடி பண்ணி ரெண்டுமே பேக் பண்ணி கொரியர் பண்ணிட்டேன். ஸோ அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நல்ல ஒரு ரிவ்யூமே கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு என்ன ஒரு விஷயம் உங்களோட சொல்லிக்கணும் அப்படின்னா, நிறைய பேர் வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாலையும் சரி மெசேஜ் பண்ணுறீங்க. ஃபுல்லாக ப்ரௌனியாக இருக்கட்டும், கேக்காக இருக்கட்டும், டீட்டெயில் கேட்டுக்கிறீங்க. கேக் வேணும் அப்படின்னு சொல்லிடுறீங்க. பட் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுறதில்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கன்ஃபார்ம் இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிடலாம். ஆனால் எனக்கு வேணும், இன்றைக்கி வேணும், நாளைக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவ்வளோதான். அந்த வாட்ஸ்அப்பில் இப்போ நீங்கள் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா அதோட உங்களோட கான்வர்சேஷன் முடிச்சுக்கிறீங்க. எனக்கு அந்த ஆர்டர் கன்ஃபார்மா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. திரும்ப நம்ம மெசேஜ் பண்ணி கேட்டாலும் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு இல்லை வேண்டாம் அப்படின்னு ஒரு ரிப்ளைவாவது பண்ணலாம். அதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு கடையில் போய் வாங்குறீங்க அப்படின்னா அது எனி டைம் எப்போ வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். பட் ஒரு ஹோம் பேக்கர்கிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி வேணும், நாளைக்கு வேணும்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா ஒருவேளை உங்களுக்காக நாங்கள் ரெடி பண்ணிடலாம். லாஸ்ட் மினிட்டில் நீங்கள் ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வேணும் அப்படின்னா வேணும்னு சொல்லுங்கள், வேண்டானா வேணான்னு சொல்லுங்க. இல்லை வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேணான்னு சொல்லிட்டு திடீர்னு கேட்டிங்க அப்படின்னாலும் எங்களால் ரெடி பண்ணி கொடுக்க முடியாது. நாங்கள் எதுவுமே ஸ்டாக்காக எதுவுமே கையில் வச்சுக்க மாட்டோம். இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க, அது ஒரு கஸ்டமராக இருந்தாலும் சரி, ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுக்கு என்ன தேவையோ பொருளோ அதை வாங்கி தான் நாங்கள் ரெடி பண்ணுவோம். ஸோ அதனால் நீங்கள் எது பண்ணாலும் சரி, திடீர்னு கேட்டாலும் எங்களால் ரெடி பண்ண முடியாது. ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டாலும் வேணும்னு சொல்லிவிட்டு அது ரொம்பவே எங்களுக்கு கஷ்டமாயிடும். ஸோ அது மட்டும் தயவு செஞ்சு பண்ண வேண்டாம். ஸோ இன்னொரு விஷயம் பேக்கரியில், கடையிலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப விலை கம்மியாக கொடுக்குறாங்க. நீங்கள் ஏன் இவ்வளோ விலை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு விஷயம் உங்கள்கிட்ட நான் கிளியராக சொல்லிக்கிறேன். இப்போ ஒரு பெரிய கடையில் போய் நம்ம ஒரு சாப்பிட்ற பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அங்கே ஒருத்தங்க மட்டும் வாங்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பேர் வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது அவங்க அது விலை குறைவாக கொடுக்கறதுனால அவங்களுக்கு அது நஷ்டம் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அதுக்கு உண்டான பொருட்கள் எல்லாம் ஹோல்சேலாக வாங்குவாங்க. இப்போ ஒரு மைதா ஆகட்டும், ஒரு பட்டர் ஆகட்டும், எதாக இருந்தாலும் சரி, சாக்லேட் ஆகட்டும், அவங்க ரொம்ப பல்காக ஹோல்சேலாக ரொம்ப கம்மியான விலையில் வாங்குவாங்க. அதனால் அவங்க லாபம் வச்சு தான் விற்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்தளவுக்கு நஷ்டம் கிடையாது. பட் நம்ம அப்படி வாங்குறது கிடையாது. எதுவுமே ஹோல்சேல் கிடையாது. நம்ம ரீட்டெயிலாக தான், இப்போ பட்டர்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா ரீட்டெயில், எல்லாமே ரீட்டெயிலாக தான் வாங்குகிறோம். ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது அதில் கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் டிஃப்ரென்ஸ், மற்றபடி எதுவும் கிடையாது. பட் ஹோம் பேக்கிங்க்கும் கமர்ஷியலாக நீங்கள் பேக்கரியில் வாங்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ப்ளீஸ் தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ கொஞ்சம் பாக்ஸெல்லாம் வேணும் அப்படின்னு நான் டேரெக்டாகவே போய் வாங்கியிருந்தேன். ஸோ நான் எப்போயுமே ப்ரௌனிக்கு அந்த எல்லோ கலரில் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் இருக்கும். அதுதான் கொரியருக்குமே நான் சென்ட் பண்ணுவேன். ஆனால் அந்த பாக்ஸ் எனக்கு பத்தாத மாதிரி இருந்துச்சு. அதனால் இந்த 1000 ml இந்த பிவிசி பாக்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ அது கூடவே கொஞ்சம் செர்ரி வாங்கியிருந்தேன். ஏன்னா பையனுக்கு பர்த்டே வருது. அதனால் நானே வீட்டில் கேக் ரெடி பண்ணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்காகவும் நெக்ஸ்ட் இந்த சாக்லேட் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக ஒரு ப்ராண்ட் வந்திருக்கு. நான் அதுக்கு முன்னாடி மோட் வாங்கிட்டு வந்திருந்தேன். மோட் ப்ராண்டும் அப்புறம் பேக்கர்ஸில் ஒரு ப்ராண்ட், அதுவுமே நல்லாயிருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா கேம்ப்ரோ அப்படின்னு ஒன்று இருக்குது. பட் இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, ஃபஸ்ட் டைம் தான் வாங்கியிருக்கேன். ப்ரௌனி ட்ரை பண்ணியுமே பார்த்தேன். கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப ஃபஜ்ஜியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு.
ஸோ நீங்கள் இந்த மாதிரி இந்த சாக்லேட் பிராண்ட் வந்து வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து கொஞ்சம் க்ரீமுமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அது கூடவே அன்றைக்கி வந்து ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி வந்து ஒரு ஆர்டர் இருந்துச்சு. அதுவுமே வந்து நான் வந்து இந்த சாக்லேட் வச்சு தான் ரெடி பண்ணேன். ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஃபஜ்ஜியாக இருந்துச்சு. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி நார்மலாக நம்ம எப்பயும் செய்கிறதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சு. ஸோ இது எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டு நல்லா வந்து அதை கூல் டவுன் பண்ணிவிட்டு நான் வந்து பேக் பண்ணி அதை வந்து கொரியர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டே வந்து என் பையனுக்கு வந்து பர்த்டே. ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் கேக் செய்யலாம் அப்படின்ட்டு வீட்டில் நைட்டே வந்து இந்த ஸ்பாஞ்ச் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நைட் வந்து இந்த நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு 11 மணிக்கு மேலே இருக்கும். ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் வந்து கேக் வந்து நான் ரெடி பண்ணேன். ஸோ அந்த கேக்கோட கிளிப்புமே வந்து இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த பர்த்டே கேக் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த கேக் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். பட் வந்து மற்றபடி இந்த ஸ்பாஞ்ச் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. திரும்ப வந்து எனக்கு என் பையன் வந்து ரொம்ப ஹைட்டாக வேணும் அப்படின்னா கேக்கு, அதனால் காலையில் திரும்ப ஒரு 1/2 kg அளவுக்கு ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து இந்த கேக் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பர்த்டே கேக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இது வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கில் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அந்த விஷயங்களை நான் சொன்னதை வந்து பாருங்கள்.